நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 15. தாரை கருவுற்றிருக்கும் செய்தி அவர்கள் இருவரையுமே விடுவித்தது. அவர் அனைத்தையும் உதறி இளஞ்சிறுவன் என்றானார். குழவியின் நினைவன்று பெரிதில்லாதவராக முகம் மலர காடுகளிலும் நகர்த்தெருக்களிலும் அலைந்தார். பிறக்கவிருக்கும் குழவிக்கு விளையாட்டுப் பொருட்களும் ஆடைகளும் கொண்டு வந்து சேர்த்தார். மனைவிக்கு வேது வைக்கவும் மூலிகைச்சாறு கொடுக்கவும் தானே முன் நின்றார். பிறர் நகையாடுவது கூட பெருமை என்றே தோன்றியது. முதுமையில் பிறக்கும் மைந்தன் முற்றறிஞனாவான் என சொல்லுள்ளது என்று சொன்ன காமிக முனிவரிடம் அவர் அருகே நின்ற முனிவர்களின் ஏளன புன்னகையை உணராமல், ஆம், அவன் அழியாத தன்னொளி கொண்டவன், அவன் கரு நிமித்தங்களை கருதி நோக்கினேன் என்றார். அவளும் முழு முக மலர்வை அடைந்தாள். அப்போதுதான் அவள் அவ்வாறு மகிழ்வதையே தன் உள்ளம் விளைந்திருக்கிறதே என்பதை அவர் உணர்ந்தார். ஐயம் கொள்ளற்கு அரிய ஒன்றின் பொருட்டு அது நிகழ வேண்டுமென்றே அவர் எண்ணி இருந்திருக்கின்றார். துயர் கொள்வதை ஆளுள்ளம் விரும்புவதனால்தான் அதை வளர்த்து கொள்கிறது. ஆனால் துயர் இயல்பு நிலை அல்ல. அந்த வாழ்முனையில் நெடுந்தொலைவு நடக்க முடியாதே என அறிந்தார். அனைத்தையும் வீசிவிட்டு களித்தாட விழைந்திருந்தனர் இருவரும். அது கருக்கோளால் அமைந்தது. பிறக்கவிருக்கும் குழவியை பற்றி பேசி பேசி 12 கால் புறவையில் நாள் கடந்தனர். அக்குழவியின் அழகும் பெருமையும் அதற்கென வெளியே அவர்கள் செய்ய வேண்டியவையும் என தொட்டு பேசி அது சலிக்கையில் அதை குறித்த அச்சங்களுக்கு சென்றனர். கருவிலேயே நோயுறுமோ என அவள் கேட்டாள். கருநாகங்களே கனவு காண்பதாக சொன்னாள். அசைவிழந்துள்ளதோ என ஐயுற்றாள். அஞ்சி பாய்ந்து வந்து அவரை கட்டி இறுக்கிக் கொண்டு உடல் நடுங்கினாள். என்ன இது, உனக்கு என்ன பித்தா என்றார் அவர். அவளை பேசி பேசி தேற்றி இயல்படைய செய்தார். அவள் அவ்வாறு நடுங்குவதும் தான் தேற்றுவதும் மிக தொன்மையான ஒரு நாடகத்தில் ஒவ்வொரு முறையும் புதிதாக இருக்கும் நடிப்பு என அவர் உள்ளம் அறிந்தது. ஆனால் அத்தருணம் தித்தித்தது. மகவை பற்றிய இன்மொழிகளை சொல்லி மெல்ல அவளை மலரச் செய்தார். அவள் விழிகசிய உடல் மெய்ப்பு கொள்ள முளைக்காம்புகள் கூர்கொண்டு அதிர அதை கேட்டு நீள் மூச்செறிந்தாள். பின்னர் பாய்ந்து அவரை கை கவ்வி தழுவி, செத்து விடுவேன், அப்படியே செத்து விடுவேன் என புலம்பினாள். என்ன இது வீண் பேச்சு, நான் இல்லையா என்ன என்றார். அச்சொற்களை தன் தந்தையரும் அவ்வாறே சொல்லி இருக்கக்கூடும் என உணர்ந்தபோது அவை மேலும் இனிதாயின. இனித்து இனித்து கடந்த 9 மாதங்களில் அவர்கள் நெடுந்தொலைவு வந்துவிட்டிருந்தனர். அவள் பேற்ற நோவு கொண்டபோது அவர் அவள் நீராடுவதற்காக மூலிகை வேர் சேர்க்கும் பொருட்டு காட்டில் இருந்தார். மாணவன் ஒருவன் வந்து மூச்சிறைக்க, தேவிக்கு வலி என்றான். அவருக்கு ஈற்ற நோவென உளம் கூடவில்லை. விழுந்து விட்டாளா, எங்கே என பதறி ஓடினார். எதிரே ஓடி வந்த இன்னொருவன் சிரித்தபடி, ஆண்மகவு என்றான். எங்கே என்றார். ஆசிரியரே, தங்களுக்கு மைந்தன் பிறந்துள்ளான். அவர் கை தளர அப்படியே அருகிருந்த பாறையில் அமர்ந்து, தெய்வங்களே என்றார். மாணவர் தோள் பற்றி அவர் இல்லம் மீண்டார். எதிரே வந்த முதுசெவிலியின் முகத்தில் இருந்த புன்னகையில் பிரிதொன்றும் இருப்பதை அவர் அகம் உணர்ந்தது. நற்செய்தி ஆசிரியரே, தன்னொளி கொண்ட மைந்தன் என்றாள். அவர், ஆம், அறிந்தேன் என்றார். குடிலில் ஏறி அங்கு நின்றிருந்த பெண்களை நோக்கிய போது அனைவர் முகத்திலும் அந்த முள் பொதிந்த புன்னகை இருப்பதை கண்டார். எங்கே என்றார். வருக என அவரை அழைத்து சென்றாள் ஒருத்தி. ஈற்றறைக்குள் மர உரி மேல் கிடந்தாள் தாரை. அருகே மென் பஞ்சு துகிலுக்குள் குழவியின் தலை மட்டும் தெரிந்தது. வெள்ளி குழல் என்றாள். அவர் கைகள் நடுங்கத் தொடங்கின. அவள் துணியை விலக்கி மைந்தனை காட்டினாள். பால் வெண்ணிறம் என்றாள். அவர் குழவியை குனிந்து நோக்கிய போது கால்கள் தளர்ந்தன. அதன் மேலேயே விழுந்து விடுவோம் என அஞ்சினார். ஒரு நோக்குணர்வை அடைந்து திரும்பி அவள் விழிகளை சந்தித்தார். முற்றிலும் ஆர்வமற்ற விழிகளுடன் அவரை நோக்கிய பின் அவள் கண்களை மூடிக்கொண்டாள். திரும்பி வந்து இல்ல முகப்பில் அமர்ந்த போது தன் உள்ளம் ஏன் அமைதி கொண்டிருக்கிறதே என்று அவருக்கே புரியவில்லை. குழவி நலம் சூழ முனிவர் துணைவியரும் பிற பெண்டிரும் வந்து கொண்டிருந்தனர். சற்று நேரத்தில் சந்திரன் தன் அணுக்கர்களுடன் வரும் ஒலி கேட்டது. தேர் வந்து நின்றதையும் அணுக்கர் புறவைகளிலிருந்து இறங்கியதையும் கண்ட பின்னரும் அவர் எழவில்லை. புன்னகையுடன் அணுகி வந்த சந்திரன்,
இங்கு பிறந்துள்ளது என் மகன் என்று நான் அறிந்தேன். அவனையும் அவன் அன்னையையும் அழைத்துச் செல்லவே வந்தேன் என்றான். அதை முடிவு செய்ய வேண்டியவள் அவளே என்று அவர் அவன் கண்களை நோக்கி சொன்னார். கௌதமரின் துணைவியாகிய முதுமகள் உள்ளிருந்து இறங்கி வந்து, என்ன சொல்கிறாய்? பிறன்மனை தேடும் இழிவு இன்னுமா உன்னிடம் வாழ்கிறது? அவள் வந்து சொல்லட்டும் என்றான் சந்திரன். உள்ளிருந்து தாரை குழவியை துணிச்சுருளில் சுற்றி எடுத்து கொண்டு வந்து நின்றாள். செல்வோம் என்றாள். அனைவரும் திகைத்து அவரை நோக்க அவர் விழிகளை அசையாமல் நிலைக்கச் செய்து அங்கு நின்ற ஒரு மரத்தை வெறித்து கொண்டிருந்தார். வருக என அவள் கைகளை பற்றி தேர் நோக்கி அழைத்துச் சென்றான் சந்திரன். நிமிர்ந்த தலையுடன் உறுதியான அடி வைத்து அவள் நடந்து சென்று தேரில் ஏறி கொண்டாள். அவர்கள் அமராவதி நகரின் தெருக்கள் வழியாக சென்றபோது இருமருங்கும் தேவரும் துணைவியரும் வந்து நின்று நோக்கினர். அவள் யானை மேல் மணிமுடி சூடி அமர்ந்து நகர்வலம் செல்லும் பேரரசி போல் இருந்தாள். சந்திரன் தாரையை மணந்து பெற்ற மைந்தன் புதன். வெள்ளியுடல் கொண்டிருந்த மைந்தனை சந்திரன் உருகிச் சொட்டிய துளி என்று மண்ணில் உள்ளோர் கண்டு வாழ்த்தினர். விண்ணில் ஒரு வெண்தழல் என சுழன்று சென்ற புதன் தன்னருகே மங்கா ஒளிர் சிரிப்புடன் சென்ற அழகி ஒருத்தியை கண்டான். யார் இவள் என்று அவன் வினவிய போது வைவஸ்வத மனுவின் மகளான அவள் பெயர் இளை என்றறிந்தான். பின்னர் அவன் அங்கே வந்தபோது அவள் தோற்றம் கொண்ட அழகிய இளைஞன் ஒருவனை கண்டான். அவன் இளையன் உடன் பிறந்தவனாகிய இளன். அவர்கள் இரட்டையர் போலும் என்றனர். வைவஸ்வத மனுவுக்கு ஸ்ரத்தை என்னும் துணைவியில் பிறந்த இளையை மனம் கொள்ள புதன் விழைந்தான். ஒரு நாள் அவள் தந்தையிடம் சென்று அவர் கண்ணியை கை கொள்ள கோரினான். அவள் இங்கில்லை, அடுத்த மாதம் இளவேனில் எழுகையில் இங்கு வருக என்றான் அவள் உடன் பிறந்தானாகிய இளன். அவன் புன்னகையில் அறியாத பொருள் ஒன்று இருப்பதாக உணர்ந்தவனாக புதன் திரும்பி வந்தான். மீண்டும் அடுத்த மாதமே சென்று வைவஸ்வத மனுவின் இல்லக்கதவை தட்டினான். இம்முறை அழகிய புன்னகையுடன் கதவை திறந்து இளை சிரித்தபடி, அன்னையே, நீங்கள் சொன்ன வெள்ளியுடலர் என்றாள். வைவஸ்வத மனுவும் ஸ்ரத்தையும் அவனை முகமன் சொல்லி அமர்த்தினர். உங்கள் மைந்தன் இல்லையா இங்கு என்றான் புதன். அவன் வெளியே சென்றுள்ளான். உங்கள் விழைவை சொல்க என்றார் வைவஸ்வத மனு. உங்கள் மகளை மனம் கொள்ள விழைகிறேன் என்றான் புதன். வைவஸ்வத மனு, எவரும் விழையும் அழகி இவள் என்று நான் அறிவேன். இவள் கை கோரி நாளும் ஒரு தேவன் வந்து என் வாயிலை முட்டுகிறான். ஆனால் இவளை மணப்பவனுக்கு ஒரு தெரிவு முறையை நான் வகுத்துள்ளேன் என்றார். சொல்க என்றான் புதன். எவர் பிரிதொருவர் கூறாத பெரும் செல்வம் ஒன்றை அவளுக்கு கன்னி பரிசென்று அளிக்கிறார்களோ அவனுக்குரியவள் அவள் என்றார் வைவஸ்வத மனு. இளையை நோக்கி திரும்பி, அது எத்தகைய பரிசு என்றான் புதன். இங்கு அமர்ந்திருக்கிறாள் என் தாய், அவள் உரைக்க வேண்டும் அப்பரிசு நிகரற்றதென்று என்றாள் இளை. புதன், அத்தகைய பரிசுடன் வருகிறேன் என எழுந்தான். புதன் தன் அன்னையிடம் சென்று, நிகரற்ற பெண் பரிசு எது அன்னையே, சொல்க என்றான். முதுமகளாகிவிட்டிருந்த தாரை சொன்னாள். எந்த பெண்ணும் விழைவது ஒருபோதும் அறம் பெறழா மைந்தனை மட்டுமே. புதன் அன்னையை கூர்ந்து நோக்கி நின்றான். ஆம் மைந்தா, அன்னையர் காமுறுவது அதன் பொருட்டு மட்டுமே. நான் விழைந்த வண்ணம் பிறந்தவன் நீ. நான் எண்ணியதும் இயற்றியதும் உன் பொருட்டே. புதன் திரும்பிச் சென்று வைவஸ்வத மனுவின் வாயிலை முட்டினான். அதை திறந்து வருக என்ற வைவஸ்வத மனு அவன் வெறும் கைகளை நோக்கி குழப்பத்துடன், அந்நிகரற்ற பரிசை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்றான். ஆம், அதை அக்கண்ணியிடம் மட்டுமே சொல்வேன் என்றான். தன் முன் வந்து நின்ற இளையிடம், தேவி, ஒருபோதும் அறம் வழுவா மைந்தனொருவனை என் குருதையில் நீ பெறுவாய். அறம் காக்கும் குலப்பெருக்கு அவனிலிருந்து இம்மண்ணில் எழும். இதுவே என் பரிசு என்றான். நெஞ்சு விம்ம கை கோத்து அதில் முகம் சேர்த்து விழிநீர் உகுத்தாள் இளை. அவள் பின் வந்து நின்று அவள் அன்னை, நன்று கூறினாய், பெண் விரும்பும் பெரும் பரிசை அளித்தாய், இவள் கை கொள்க என்றாள். அவன் அவள் கைகளை பற்றி, இச்சொற்கள் மெய்யாகுக, சந்திரகுலம் மண்ணில் எழுக, ஆம் அவ்வாறே ஆகுக என்றான். 7 முனிவர் கைப்பற்றி அழிக்க எரி சான்றாக்கி சந்திரனின் மைந்தனாகிய புதன் இளையை மணந்தான். மணநாள் இரவில் அவன் அவளிடம், உன் உடன் பிறந்தான் எங்குள்ளான் என்றான். வேற்றூர் சென்றுள்ளார். எங்குள்ளார் என்று அறியேன்
என்றாள் அவள். அவன் கைகளை பற்றி கொண்டு அவள் கேட்டாள். எனக்கு 2 சொற்கொடைகளை அருள வேண்டும் நீங்கள். என் உடன் பிறந்தான் குறித்து ஒருபோதும் கேட்கலாகாது. 1 மாதம் உங்களுடன் இருந்தால் மறுமாதம் நான் என் தந்தை இல்லத்தில் இருப்பேன். அங்கு வந்து என்னை பார்க்கலாகாது. அவன் அவ்வண்ணமே என்று அவளுக்கு கை தொட்டு ஆணை அளித்தான். 1 மாதம் அவர்கள் ஊடியும் கூடியும் காதலில் ஆடினர். இளைய அவன் உள்ளத்தின் ஒவ்வொரு எண்ணத்தையும் உணர்ந்து கொள்பவளாக இருந்தாள். ஆண் உள்ளம் பெண்ணுக்கு இத்தனை அணுக்கமானது என்று நான் இதுவரை அறிந்திருக்கவில்லை என்று அவன் அவளிடம் சொன்னாள். அவள் புன்னகை புரிந்தாள். ஆண் அறிந்தவை அனைத்தையும் அறிந்திருக்கிறாய் என ஒரு முறை அவன் அவளை வியந்தான். அவள் சிரித்தபடி கடந்து சென்றாள். மாதம் 1 நிறைந்ததும் அவள் அவனிடமிருந்து விடை பெற்று வைவஸ்வத மனுவின் இல்லத்திற்கு சென்றாள். அவள் சென்ற பின்னரே அவள் இருந்ததன் நிறைவை புதன் உணர்ந்தான். காணுமிடமெல்லாம் அவளென்று இருக்க எண்ணுவதெல்லாம் பிரிதொன்றில்லை என்றாக அவன் கணமும் வாழ முடியாதவன் ஆனான். சில நாட்களை தன் அரண்மனையில் முடங்கி கழித்த பின் இளமுனிவராக மாற்றுரு கொண்டு அவளை காணும் பொருட்டு வைவஸ்வத மனுவின் இல்லத்திற்கு சென்றான். வைவஸ்வத மனுவின் இல்லத்தை அடைந்து கதவை தட்டியதும் இளன் வந்து கதவை திறந்தான். அவனுக்கு கால் கழுவ நீர் ஊற்றி இன்மொழி சொல்லி வரவேற்று அழைத்து சென்று அமரச் செய்தான். உத்தமரே, யார் நீங்கள் என்றான். நான் கௌதம குலத்து முனிவனாகிய சம்விரதன். இங்கு திருவுரு கொண்டு பிறக்கவிருக்கும் மைந்தன் ஒருவனை கருக்கொள்ளும் கண்ணி ஒருத்தி இருப்பதாக அறிந்தேன். அவளுக்கு என் நற்சொல் அளித்து செல்ல விழைந்தேன் என்றான் இளன். அவள் இங்கில்லை. எங்கள் தந்தையுடன் பிறந்த சுயம்பு மனுவின் இல்லத்தில் விருந்தாடும் பொருட்டு சென்றுள்ளாள் என்றான். ஏமாற்றமடைந்த புதன், நன்று, அவளுக்கு என் நற்சொற்கள் உரித்தாகட்டும் என எழுந்தபோது இளன் ஈரத்தரையில் மிதித்து அப்பால் சென்றான். அவன் காலடி சுவடுகளை கண்டதும் என்ன என்றறியாமலேயே புதன் உடல் பதைக்கத் தொடங்கியது. பின்னர் இளை, நீ இளை என கூவியபடி எழுந்தான். இல்லை, நான் அவள் உடன் பிறந்தான். என்னைப் போலவே அவள் தோற்றம் இருக்கும் என்று இளன் பதறியபடி சொன்னான். நீ அவள்தான், என் உள்ளம் சொல்கிறது என்று புதன் கூச்சலிட்டான். இல்லை இல்லை என சொல்லியபடி அவன் வெளியேற முயல புதன் பாய்ந்து அவன் கைகளை பற்றி கொண்டான். அவனை தொட்டதுமே அவனுக்கு உறுதியாயிற்று. நீ இளைதான். நான் எந்த தெய்வத்தின் முன்பும் ஆணையிடுவேன். நீ என் துணைவி இளை என அவன் கண்ணீருடன் சொன்னான். அழுதபடி இளன் அவன் கைகளை பற்றி கொண்டான். ஆம், நான் இளைத்தான். 1 மாத காலம் ஆணாக இருப்பேன். அதன் பொருட்டே இங்கு வந்தேன். என்ன நிகழ்ந்தது என அவள் அன்னை சொன்னாள். வைவஸ்வத மனுவும் ஸ்ரத்தையும் ஓர் மைந்தனுக்காக தவம் இருந்தனர். மித்ரனையும் வருணனையும் வேள்வியில் எழுப்பி மன்றாடினர். ஒரே நேரத்தில் 2 எரிகுளங்களில் மித்ரனும் வருணனும் எழுந்தனர். மித்ரன் வைவஸ்வத மனுவிடம் அழகிய மைந்தனை பெறுக என சொல்லளித்த அதே வேளையில் வருணன் அறம் வளர்க்கும் மகள் பிறக்கட்டும் என்றான். 2 சொற்களுமே நிகழ்ந்தன. பிறந்த மகவு ஆணும் பெண்ணுமாக இருந்தது. இருபால் குழவியை முழுதுடலும் எவருக்கும் தெரியாமல் வளர்த்தனர் வைவஸ்வத மனுவும் ஸ்ரத்தையும். வைவஸ்வத மனு அதை மைந்தனென்றே அனைவரிடமும் சொல்லி அவ்வாறே காட்டி வந்தார். அன்னையோ அதை மகள் என்று அணி செய்து அகத்தளத்தில் வைத்து கொஞ்சி வளர்த்தாள். ஆணென்றும் பெண்ணென்றும் மாறி மாறி உருக்கொண்டு வளர்ந்தது குழவி. அன்னை அதை இளை என்றாள். தந்தை இளன் என்றார். ஒரு நாள் அவர்களின் இல்லத்திற்கு முதுமுனிவர் அகத்தியர் வந்தார். மைந்தனை கொண்டு வருக, அவன் பெருந்தோழன் ஆவதற்குரிய நற்சொல்லை நான் உரைக்கிறேன் என்றார். மைந்தனை கொண்டு வா என வைவஸ்வத மனு ஆணையிட சேடி ஒருத்தி பெண்ணென ஆடையணிந்த மைந்தனை கொண்டு வந்தாள். திகைத்த வைவஸ்வத மனு அகத்தியரை பணிந்து நடந்ததை சொன்னார். ஸ்ரத்தை அவர் கால்களை பணிந்து எங்கள் மைந்தனை மீட்டருள்க முனிவரே என வேண்டினாள். இக்கணமே இவன் ஆண் என்றாகுக என்று உரைத்து தன் கமண்டலத்து நீரை தெளித்தார் அகத்தியர். குழவி ஆணென்றாகியது. இவனுக்கு சுத்தியும்னன் என்று பெயரிடுக என அவர் ஆணையிட்டார். மைந்தனை வாழ்த்திவிட்டு சென்றார். வைவஸ்வத மனு பேருவகை கொண்டு களியாடினார். அனைவருக்கும் விருந்தளித்தார். குலதெய்வங்களை வணங்கி விழவு கொண்டாடினர். சுத்தியும்னனின் அன்னையும் அதில் கலந்து கொண்டு களியாடினாள் என்றாலும் அவளுக்குள் மகளை இழந்த துயர் எஞ்சி இருந்தது.
சுத்தியும்னன் போர்க்கலைகளும் ஆட்சிக்கலைகளும் கற்று தேர்ந்தான். குடித்தலைமை கொள்ளும் தகைமையை அடையும் பொருட்டு அவன் 5 நிலமும் கண்டுவர தன் தோழருடன் பயணமானான். வழியில் அவர்கள் குமாரவனம் என்னும் சோலைக்குள் நுழைந்தனர். அது உமை தன் தோழியருடன் வந்து நீராடும் இடம். அதற்குள் ஆண்கள் நுழையலாகாது என நெறி இருந்தது. மீறுபவர்கள் பெண்ணென்றாகுவர் என உமை அளித்த சொல் நின்றிருந்தது. காட்டின் எல்லையை கடந்து சுத்தியும்னன் மேல் பறந்த 7 கிளிகள், இது உமையின் காடு, இங்கு ஆண்களுக்கு இடமில்லை என்று கூவின. அதை கேட்டு அஞ்சி அவன் துணைவர்கள் நின்றுவிட்டனர். சுத்தியும்னன், நான் நுழையலாமா கிளியே என வேடிக்கையாக கேட்க 7 கிளிகளில் ஒன்று, நீங்கள் நுழையலாம் அழகரே என்றது. சுத்தியும்னன் உள்ளே நுழைந்தான். அக்கணமே அவன் பெண் என்று ஆனான். அழகிய மங்கையாக வைவஸ்வதமனுவின் இல்லம் திரும்பிய சுத்தியும்னனை கண்டு அன்னை ஓடி வந்து அணைத்து கொண்டாள். என் மகள் மீண்டு வந்து விட்டாள் என்று கூவி சிரித்தாடினாள். கண்ணீருடன் முத்தமிட்டு தழுவி மகிழ்ந்தாள். தந்தையோ ஆழ்ந்த துயர் கொண்டு தன் அறைக்குள் முடங்கி கொண்டார். தன் காலடிகளை வந்து பணிந்த இளையை நோக்கி திரும்ப கூட அவரால் இயலவில்லை. துயர் மிகுந்து தனித்தலைந்த வைவஸ்வதமனு வசிட்டரை சென்று கண்டு தன் குறை சொல்லி விழிநீர் விட்டார். வசிட்டர் வந்து இளையை கண்டார். தந்தைக்கும் தாய்க்கும் இருக்கும் விளைவுகளை சொல்லி 1 மாதம் பெண்ணாகவும் 1 மாதம் ஆணாகவும் இருக்கும் சொல் பேரை அவளுக்கு அருளினார். இளை மறுமாதம் இளன் என்றானாள். நீங்கள் என்னை பிரிய நினைத்தால் அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்லி இளன் கை கூப்பினான். திகைத்து நின்ற புதன் ஒரு சொல்லும் கூறாமல் திரும்பி ஓடினான். தன் அரண்மனைக்குள் சென்று தனியறையில் அமர்ந்து நெஞ்சுருகினான். இளையை அவ்வண்ணமே மறந்துவிட முடிவெடுத்தான். அம்முடிவை உறுதி செய்ய எண்ணங்களை திரட்டும் தோறும் அவளுடன் கொண்ட உறவின் தருணங்கள் எழுந்து தெளிவு கொண்டு வந்தன. அவ்வுறவின் அழகே அவள் ஆணும் கூட என்பதுதான் என அப்போது அறிந்தான். பெரிதொரு பெண்ணிலும் அந்த காம முழுமையையும் காதல் நிறைவையும் அடைய முடியாதென்று தெளிந்தான். அதை சொன்ன போது அவை கவிஞர் காகஜர், ஆணென்று உள்ளமும் பெண்ணென்று உடலும் கொண்ட ஒரு துணிவியையே ஆண்கள் விழைகிறார்கள் என்றார். ஆனால் காமத்தின் ஒரு நுண்கணத்தில் ஆணுடலும் பெண்ணுள்ளமும் கொண்டவளாகவும் அவள் ஆவதை அவன் மகிழ்ந்து அறிந்திருந்தான். எண்ண எண்ண அவன் அவள் மேல் பெரும் பித்து கொள்ளலானான். வைவஸ்வதமனுவின் இல்லத்திற்கு சென்று இளையை மனைவி என கொள்ளவே விழைவதாகச் சொன்னான். இளை கருவுற்றாள். அக்கருவுடன் தன் தாய் வீடு சென்று அங்கே இளன் என்று கருவை சுமந்து வளர்த்தாள். ஆண் வயிற்றில் 5 மாதமும் பெண் வயிற்றில் 6 மாதமும் வளர்ந்து அக்குழவி முழுமை கொண்டது. பொன்னொழி கொண்ட உடலுடன் பேரழகனாக பிறந்தது. கோல் சூடி அறம் பேணும் 1000 மன்னர்கள் பிறக்கும் குடிக்கு முதல் மூத்தான் இவன் என்றனர் நிமித்திகர். ஆணென்றும் பெண்ணென்றும் அன்னை கொண்டவன், அனைத்துயிர்க்கும் அழி சுரக்கும் உள்ளத்தோன் என்றனர் முனிவர். சந்திரகுலத்து முதல் மன்னன் புரூரவஸ் இவ்வாறு புதனுக்கும் இளைக்கும் மைந்தனாக பிறந்தான். அவனை 7 பெரும் தீவுகள் என அமைந்த புவி அனைத்திற்கும் அரசன் என்று ஆக்கினான் புதன். அவன் குருதியில் பிறந்த மன்னர்களால் சூரியனால் அளக்கப்பட்ட புவி 108 நிலங்களாக பகுத்து ஆளப்பட்டது. அறத்துலா கணமும் அசையாது புவி ஆண்டான் புரூரவஸ். ஒரு முறை அறம்பொருள் இன்பம் என்னும் 3 மெய்மைகளும் 3 முனிவர்கள் என உருக்கொண்டு அவன் அரண்மனைக்கு வந்தன. முனிவர்களை பணிந்து வரவேற்று அவையில் அமர்த்தி முகமனும் முறைமையும் செய்து நற்சொல் கேட்க அமர்ந்தான். 3 முனிவரில் நீண்ட வெண்தாடியும் புரிசடையும் குழலும் கனிந்த விழிகளும் கொண்டிருந்த முதியவரே இன்பர். நரை மீசையும் கூரிய தாடியும் அச்சமில்லா விழிகளும் கொண்டிருந்த நடு அகவையர் பொருளர். நாணச்சிரிப்பும் தயங்கும் விழிகளும் மெலிந்த சிற்றுடலும் பெண்களுக்குரிய மின்முகமும் தோளில் சரிந்து சுரிகுழலும் கொண்டிருந்த பதினகவையர் அறத்தார். அவர் தங்களை இன்பர் என்றும் பொருளர் என்றும் அறத்தார் என்றும் அறிமுகம் செய்து கொண்ட போது அரியணை விட்டெழுந்து வந்த புரூரவஸ் 2 கைகளையும் கூப்பியபடி சென்று இளையவராகிய அறத்தாரை கால் தொட்டு சென்னி சூடி, என் அவைக்கு முதல் நல்வரவு முனிவரே என்றான். சினம் கொண்ட இன்பர் முழங்கும் குரலில், மூத்தவருக்கு முதன்மை அளிக்காத முறை கொண்டதா உனது அரசு என்று கேட்டார். பொறுத்தருள்க முனிவரே, இவ்வவையில் என்றும் அறமே முதன்மை கொண்டது என்றான் புரூரவஸ். மேலும் சினம் கொண்ட பொருளர், இங்கு நீ அமர்ந்திருப்பது பொருள் மேல் என்று அறிந்திராத மூடனா நீ?
அறம் மட்டுமே ஒச்சி வாழ்வதென்றால் காட்டுக்குள் தவக்குடில் அமைத்து அங்கு சென்று தங்கு. கோலும் முடியும் மரணும் குடியும் வாழ்வது பொருள் மேல் என்பதை எப்படி மறந்தாய்? புரூரவஸ் மேலும் பணிந்து, முனிய வேண்டாம் பொருளரே, இங்கு நான் நீட்டியுள்ள பொருள் அனைத்தும் அறத்தின் விளைவாக அதர் வினைவி என்னை தேடி வந்தவையே. அறம் துறந்தொரு பொருளை என் உள்ளமும் தொட்டதில்லை என்றான். இன்பமே மங்களம் என்று அறிக. இன்பத்தை அறியாத அரசன் மங்களமற்றவன். அவன் மண்ணில் மைந்தரும் ஆக்களும் விளைகளும் பெருகாது, மழை விழுந்து நிலம் பொலியாது என்றார் என்பர். அனைத்துமாகி நின்றிருக்கும் அறம் என்னையும் குடிகளையும் வாழ வைக்கும் என்றான் புரூரவஸ். இன்பரும் பொருளரும் சினந்து, இனி ஒரு கணம் இங்கிருக்க மாட்டோம் என கூவியபடி அவை விட்டு எழுந்தனர். பொருளர் திரும்பி, மூடா, பொருள் என்பதன் திறன் அறியாமல் பேசினாய். பொருள் அளிக்கும் பெருந்துன்பம் 2. பொருளருமை அறியாது அள்ளி இறைக்கும் வீணன் எய்தும் வெறுமை முதலாவது. அதைவிட கொடியது பொருளை அஞ்சி அதை பதுக்கி வாழும் கருமி அறியும் குறுகல். நீ 7 ஆண்டு காலம் வீணனாய் இருப்பாய், எஞ்சிய 21 ஆண்டு காலம் கருமியாயிருப்பாய். பொருளெனும் பெருந்துன்பத்தை அறிந்த பின் அதன் அருளை பெறுவாய் என்றபடி வெளியேறினார். இன்பர் சினத்துடன் சிறிதே நகைத்து, காமத்தின் பெருந்துன்பம் பிரிவு. பிரிவு பேருரு கொள்ள வேண்டுமென்றால் அரிதென ஓர் உறவு நிகழ வேண்டும். பெருங்காதல் உனக்கு அமையும். அதை இழந்து பிரிவின் துயரை அறிவாய். அறிந்த பின்னரே அதை கடப்பாய் என்றுரைத்து உடன் வெளியேறினார். தயங்கியபடி எழுந்த அறத்தார், நானும் அவர்களுடன் செல்ல கடமைப்பட்டவன் அரசே. இன்பத்தையும் பொருளையும் 2 கைகளென உணர்பவன் தன் தலையென கொள்ளத்தக்கது அறம். அவை 2ஐயும் நீர் அறிந்து நிறைகையில் உம்மேல் நான் அமைவேன் என்று சொல்லி வெளியேறினார். இன்பத்துயரும் பொருள் துயரும் பெற்று அறமறிந்து அமைந்தார் மூதாதை புரூரவஸ். அவர் புகழ் வாழ்க என்றான் முண்டன். அவர் அவ்விரு பெருந்துயர்களையும் அறிந்தது ஊர்வசியுடன் கொண்ட காதலால். அவளை அவர் சந்தித்த இடம் இந்த சோலை. அவள் நினைவாக அவர் அமைத்ததே இச்சிற்றாலயம். மாமலர் 15வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.